நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொட்டு நீர் பாசனம் எப்படி அமைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து டேக்கப்லாம் போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரே ட்ரென்ச்சில் 4 பைப்பு, அதாவது 2 சப் லைனு, 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா சப் மெயின் லைனு. ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா வால்வும் ஒரே இடத்துல கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் வந்து ஒரு சப் லைனும், அந்த பாதியிலேருந்து அந்த சைடு பாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சப் லைன் போட்டிருக்கோம்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் வந்து சப் மெயின் லைனாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயின் லைன் வந்து 2.5 இன்ச்சு, அதுலேருந்து ரெடியூசர் பண்ணி நம்ம வழக்கம் போல் வந்து கேட் வால் எப்பவும் வைக்கிற ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல 5 வால் வந்து வச்சாச்சு. 5வது வால்வும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சப் லைனுக்கு தான் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இன்லைன் ஓஸ் எல்லாமே வந்து செட் பண்ணி முடித்தாச்சு. அதாவது கடைசி ஒரு 3 லைனுக்கு பத்தலை அப்படின்றனால இன்னொரு ரோல் எடுத்து கையில் பிரித்து விட்டுட்ருக்கோம். நாங்கள் ஹோஸ் இழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் வந்து சோளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிஷின் வச்சு சோளம் போட்டுட்ருக்காங்க. இந்த மிஷினில் சோளம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்லைன் ஹோஸில் ஒரு லைனுக்கு வந்து 2 சைடும் வந்து அப்படியே வந்து சோளம் ஊனிட்டு வந்துடுவாங்க. அது சூப்பராக இருக்கும். நம்ம தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது எப்படின்றது ஃபுல் வீடியோ வந்து கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.